இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். சில முடிவுகள் வெளியே சொல்ல முடியாத முடிவுகள் இருக்கும், சில முடிவுகள் வெளியே சொல்ல வேண்டிய முடிவுகள் இருக்கும். அது எந்த முடிவு வெளியே சொல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும், வெளியே சொல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக அதையெல்லாம் நீங்கள் எங்களைப் போல உள்வாங்கிக் கொண்டு நீங்களும் அந்த நிலையை உள்வாக்கி கொண்டு அருமை அண்ணன் அவர்கள் இன்றைக்கு அறிவித்தார்களே மாவட்ட ஆலோசனை கூட்டங்கள், ஒரு மாநில மாநாடு நடத்தி வருவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அந்த மாநாடு வெற்றிகரமாக மாநாடாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் அது அந்த வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாகத்தான் இருக்கும். அந்த நிலையை நாம் மீண்டும் உருவாக்கிட வேண்டும். அதுதான் நாம் நம்முடைய உருவாக்கிய தலைவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடன். இந்த 2 ஆண்டு காலம் பல சூழ்நிலை வந்தது. நமக்கு எவ்வளவோ பின்னடைவை நம்மளுக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டு நீர்த்தி போக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பல நிலைகளில் நம்மளுக்கு தொல்லைகள் துயரங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய திறமையை சக்தியை வெளிக்காட்டுவோம் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுயேட்சை சின்னம் கொடி இல்லை மணி அங்கே போகிறோம். அங்கே போய் மக்களை மட்டும் சந்திக்கின்றோம். அங்கே இருக்கின்ற கழகத்தினுடைய 6 சட்டமன்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், நம்முடைய கழக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த நிர்வாகிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் காரணமாக இந்த ராமநாதபுரம் எப்படிப்பட்ட தொகுதி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த தொகுதியில் பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டு. பதிவான வாக்குகள் 10 லட்சம் ஓட்டில் 33% பெற்று இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்ற. அடுத்து 33% பெற்ற ஒரே சுயேட்சை வேட்பாளர் உங்களில் ஒருவனாக நான் அங்கு நிறுத்தப்பட்ட பன்னீர்செல்வம் தான் என்பதனை மக்கள் நிரூபித்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழக மக்களுடைய ஆதரவு நமக்குத்தான் இருக்கிறது என்பது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுவனமாயிருக்கிறது. இந்த நிறுவனமாயிருக்கின்ற மக்கள் சக்தியின் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதனை நாம் தொடர்ந்து கொண்டு போய் நிலைநிறுத்தி 2026 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய புகழை மட்டுமே நாம் பரப்புகின்ற சக்தியாக நம்மை உருவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற சவாலை ஏற்று வெற்றி காண்போம் என்பதை மட்டும் சொல்லி, இப்பொழுது இந்த வருவாய் கூட்டங்கள் மாநிலத்துக்கு அனைத்து நிலையிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தந்து இந்த 2 கூட்டங்களும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடுவதை நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.